தேவையில்லாதவனாய் நீ காணப்படலாம். ஆனா இயேசுவுக்கு நீ தேவை. கையை தட்டி, இயேசுவுக்கு நீ தேவை. உன் தேவை இயேசுவுக்கு தேவை. நல்ல கரவசங்களை எழுப்பி ஹalleluya. சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் இருதயம் களி கூர்ந்து எதிராளிகள் எல்லாம் நினைத்து அவள் களி கூர்ந்து பாடினாள். அதிகாரமே பாட்டின் அதிகாரம். இன்றைக்கு என்ன துக்கம் வந்தாலும் சோதனை வந்தாலும் இயேசு உன்னோட இருக்கிறார். சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மை மகிமைப்படுத்துகிறதப்பா. சொல்லுங்க, என் ஆத்துமா மகிமைப்படுத்துது. ஆகவே என் ஆத்துமாவில் ஒரு மகிமை. அவர் வாசல்களின் காப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டி, நல்லா கையை தட்டி. விலையேறப்பட்ட ரத்தம் இறங்கட்டும். ஒவ்வொரு சிரத்தின் மேலும் உங்க மகிமை இறங்குவதாக. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை பெரியோர் முதல் பெரியோர் வரையிலே வெளிச்சம் அந்த இருளை போக்கதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஒருவேளை பாவி என்ற ஒரு உணர்வு உன் உள்ளத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கலாம். உன் ஆத்துமாவை இருளாக்கி கொண்டிருக்கலாம். இயேசுவே, என் ஆத்துமால நிம்மதி இல்லப்பா, சமாதானம் இல்லப்பா, கண்ணீரும் வேதனையும் என்னை ஆட்கொண்டு நடத்துதுப்பா. வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம், கண்களில் ஒரு நீரோட்டம். இந்த கீத ஆராதனையில சமாதானக்காரன் உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். கையை தட்டி பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த மாத தேவைகள் எல்லாம் மதக திறந்து விடுவது போல அவர் திறந்து விடுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதிப்பே, உன்னை பெருகவே, பெருக பண்ணுவே, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, கீழாக்காமல் நீ மேலாவாய் என்று வாக்கு கொடுத்தாய். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உடைந்து போயிருக்கிறியா? தூயவன் உன்னை உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை அவர் கரணித்து துளைக்க வல்லவன். கிருபை பெற்றவளே,